வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என திட்டவட்டம். வேங்கை வயல் சம்பவம் 3 பேரின் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே நிகழ்ந்துள்ளதாக தமிழக அரசு விளக்கம். தவறான தகவல்களை பரப்பிட வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்படுவது அவசியம். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்க கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக வேங்கை வயல் வழக்கில் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என திருமாவளவன் பரபரப்பு கருத்து. சிபிஐ மீதும் நம்பிக்கை இல்லாத நிலையில் வேறு வழி இல்லாமலேயே சிபிஐ விசாரணை கோருவதாகவும் விளக்கம். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக பரவும் வீடியோக்கள் அனைத்தும் பழைய வீடியோக்கள் என திருமாவளவன் விளக்கம். ஏற்கனவே சமூக வலைதளத்தில் பரவிய வீடியோக்கள் தற்போது மீண்டும் பரவி வருவதாகவும் பேட்டி. ஏற்கனவே வெளியே வந்ததுதான். அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது. அது வாட்ஸ்அப்பில் பரவிய புகைப்படங்கள் தான், வாட்ஸ்அப்பில் பரவிய ஆடியோ தான், வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோ தான். எதுவுமே புதிய விஷயங்கள் இல்லை. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக அரசின் கீழ் உள்ள காவல்துறை நடத்தும் விசாரணையில் மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் விமர்சனம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் திமுக அரசின் கபட நாடகம் அம்பலம். பட்டியலின மக்களுக்கு திமுக அரசின் விசாரணையில் நீதி கிடைக்காது என்பதால் உடனடியாக வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் யாரை காப்பாற்ற யாரை பலி கொடுப்பது என இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி. வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்த போலீசார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலுக்குள் வெளியாட்கள் நுழைய காவல்துறை அனுமதி மறுப்பு. 9 சோதனைச் சாவடிகள் அமைத்து தீவிர கண்காணித்து வரும் நிலையில் தடையை மீறி நுழைய முயன்ற 5 பேரை கைது செய்த போலீசார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக் குழு சந்திப்பு. சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்த போராட்டக் குழு. மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நாளை பாராட்டு விழா. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் போராட்டக் குழு ஏற்பாடு. டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு முழு காரணமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என போராட்டக் குழுவினர் திட்டவட்டம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். முதல்வர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பின்னாலே அவர்கள் அந்த திட்டத்தை
கைவிடும் எண்ணத்தை உண்டாக்கியதே நம்மளுடைய முதல்வர்கள் தான். அதற்கு பின்னாலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பல போராட்டங்களை நடத்தியதோடு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை கொண்டு வந்த பாஜக அரசு தற்போது ரத்து செய்துவிட்டோம் என கூறுகிறது. முதலமைச்சரை சந்தித்த பின் பேட்டியளித்த போராட்ட குழு விமர்சனம். மகிழ்ச்சி, நன்றி. வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தனை வெட்டிட்டு அப்புறம் நான் தான் வைத்தியம் பார்த்தேன், உனக்கு அது வெட்டியதியா? ஒருத்தனை வெட்டிடுறேன் அவங்க. மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை எழும்பூர் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் தாளமுத்து, நடராசன் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் வழி கல்வியும் கட்டாய பாடமும் தான் மொழிப்போர் தியாகிகளுக்கு செலுத்தப்படும் உண்மையான மரியாதை. அன்னை தமிழை அவமதிப்பது மொழிப்போர் தியாகிகளுக்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. உலகில் தன் தாய்மொழி காக்க தன்னெழுச்சியுடன் போராடிக் கொண்டே இருக்கும் இனம் தமிழினம். மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. வரும் 27, 28ஆம் தேதிகளில் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோவை, அரியலூர், ஈரோடு, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களை தொடர்ந்து விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள திட்டம். %7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் 40,168 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம். கடந்த 4 கல்வி ஆண்டுகளில் 1,165 கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வுகள் நடத்தக்கூடாது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். வர சேரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அறிவாளி பிள்ளைகளாகத்தான் இருந்தணும். அதுக்கு நான் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்கணும் இல்லாமல் எந்த பிள்ளை வேணா எங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் அறிவு சார்ந்த பிள்ளை நான் ஆக்கி காட்டுறேன்னு என்று சொல்வதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஓப்பன் சேலஞ்சாக. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடக்கூடாது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். ஒரு சில மதவாத சக்திகள் ஊதி பெரிதாக்கும் பணிகளை செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. அரசும் துறையும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில மதவாத சக்திகள் அதை ஊதி பெரிதுபடுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது கடந்து சென்ற நிகழ்வு. ஆகவே அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மதத்தால், மொழியால், இனத்தால் மக்களை பிளவுபடுத்தாதீர்கள். அனைவரும் ஒன்றாக செல்வோம், ஒன்றாக கைகோர்த்து நிற்போம். ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். நீட் தேர்வு ரத்து, கூட்டுறவு கடன் தள்ளுபடி என வெற்று அறிக்கைகளை விட்டு திமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்தது இவர்கள்தான். எல்லாம் வெற்று அறிக்கைகள், வெற்று தீர்மானங்கள், வெற்று. EVKS இளங்கோவன் வீட்டின் அருகே சீமான் பிரச்சாரம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம். பெரியார் பற்றி அவதூறாக பேசக்கூடாது எனவும் காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையிடம் வாக்குவாதம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் வெண்ணிலாவுக்கு மே 17 இயக்கம் ஆதரவு.
சீமான் இதுவரை எதிர்கொள்ளாத எதிரியை இப்போது எதிர்கொள்வார் என திருமுருகன் காந்தி பேட்டி. தோழர் வெண்ணிலா அவர்கள் அங்கே சுயேட்சை வேட்பாளராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்றார். அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமாக கால்குலேட்டர் ஒதுக்கி இருக்கிறார்கள், கணக்கீட்டு பொறியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த சின்னத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவரை நீங்கள் ஆதரிக்கலாம். அவரை ஆதரிப்பது என்பது இந்த போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துகின்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உடல்நலக்குறைவு காரணமாக திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தகவல். பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். மயிலாடுதுறையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த பின் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். இன்சூரன்ஸ் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 38,000 ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த நெல் பயிரை அவங்க பயிரிடுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000ஆவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு நாள் மற்றும் 30 நாள் பயணிப்பதற்காக வழங்கப்படும் சுற்றுலா அட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தம். பயணிகள் டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள், QR கோட் டிக்கெட், தேசிய பொது போக்குவரத்து அட்டை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் சைவ மந்திரங்கள் பாட அனுமதிக்க கோரிய வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை பரிசீலித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுப்பதாக வீட்டின் உரிமையாளர் புகார். வீட்டை லாட்ஜாக மாற்றிவிட்டதாகவும் வேதனை. என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன், நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ காலி பண்ணி சொன்னாரு, ஆனா பண்ணவே இல்லை. ஆனா செப்டம்பர் மாசம் நான் பார்க்கும்போது வீட்டுல அவர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னு கேட்டா, நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்ப அந்த டைம் நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லா. வாடகை வீட்டின் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்தாரா நடிகர் கஞ்சா கருப்பு? ஆடியோ ஆதாரங்கள் வெளியாகி பரபரப்பு. என்ன நினைச்சிருக்கீங்க? என்னடா நானும் பொறுமையா சரி எதுவும் பண்ணக்கூடாது ஒருத்தர் போலான்னு பார்த்தா எத்தனை மாசமா என்ன எந்த கிளம்புறேன் அந்த கிளம்புறேன்னு உங்க வீட்டுக்காரமா கார்த்திகை 20 சொல்லிட்டு என்ன வாடகை போட்டு விட்டீங்க? சொல்லிக்காக போயிட்டு கதையா பேசிட்டு இருக்கீங்க. வாடகை போட்டேன். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து GSLV F-15 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதன் எதிரொலி. ஜனவரி 29ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அனுமதி மறுப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம். வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஆசியான் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தோனேஷியா இந்தியாவின் மிக முக்கிய நட்பு நாடு. டிஜிட்டல், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்தோனேஷிய அதிபருடன் ஆலோசித்ததாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். குடியரசு தினத்தை முன்னிட்டு NCC மற்றும் NSS மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. டெல்லியில் மதுபான கடைகள் மூடப்படும் என்ற வாக்குறுதியை அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைவேற்றவில்லை. பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மதுபான கொள்கை முறைகேடு நடைபெற்றதாகவும் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு உள்துறை அமைச்சர் அமித் ஷா புகார்.
அசாம் மாநிலம் கவுகாத்தி ரயில் நிலையத்தில் குடியரசு தினத்தையொட்டி பாதுகாப்பு தீவிரம். மோப்பனாய் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் பயணிகள் மற்றும் உடைமைகளை சோதனை செய்த ரயில்வே போலீசார். நேர்மையற்ற தலைவர்கள் என்ற பெயரில் ஆம் ஆத்மி வெளியிட்ட பட்டியலில் ராகுல் காந்தியின் பெயர் இடம்பெற்றதன் எதிரொலி. இந்தியா கூட்டணியில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியேற வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்சே அதிரடியாக கைது. சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டிக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு. துபாயில் கண்டுகொண்டேன் பாடலை பாடி நடிகர் அஜித்தை அசத்திய ரசிகர். தனது திரைப்பட பாடலை ஆர்வமுடன் ரசித்த அஜித் ரசிகரின் பெயரை கேட்டவுடன் ஆச்சரியம். அஜித்